திரு டிவி மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். இதில் இஸ்டேட்னு சொல்கிறதுக்கு நாங்கள் உங்கள்கிட்ட பார்க்க போகிறது என்னென்னா செய்திகள் வைக்கலாம் எல்லாமே மிஸ்ஸிங்கில் நீங்கள் பார்த்து கவனம் கொள்ளலாம். இப்போ பலஸ்தீன் சொல்கிற ஒரு நாட்டை ஒரு தீவு மாதிரி மாற்றிட்டாங்க. ஒரு பக்கம் பலஸ்தீன், இன்னொரு பக்கம் காசாண்டு 2 தீவாக அது பிரிஞ்சுக்குது. அப்படி இணைத்து ஒரு நாடாக ஆக்குறதுக்கு சில நாடுகள் முன் இது தனி நாடாக பலஸ்தீனை அங்கே அடிச்சுக்காங்க. அப்படி அங்கே அடிச்சுமே இஸ்ரேல்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பலஸ்தீன் மக்களை மட்டும் இல்லாமல் ஈரான் மேலே, இங்கால லெபனான் மேலே, இங்கால சிரியா மேலே, இங்கால இந்த கடற்படை மேலேருந்து அவங்க மேலே தாக்குதலை ஏற்படுத்தி கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்க்குறதுக்கு இங்கால கட்டார் மேலே சின்ன தாக்குதல் ஒன்று ஏற்படுத்தியாங்க. அந்த தாக்குதல் ஏற்படுத்திய மூலமாக இப்போ என்ன நடத்தியாங்க, சவுதி அரேபியாலாம் ஒரு முடிவெடுத்தியாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு ஒன்று இல்லை, சரியா? இப்போ ஈரானுக்கு தாக்குதல் ஏற்படுத்தியும் ஈரானுக்கு ரஷ்யா சப்போர்ட் செய்கிற மாதிரி கட்டார் பக்கம் அமெரிக்கா அந்தளவுக்கு பாதுகாப்புன்னு கொடுக்கலன்ட்டு இவங்க என்ன செய்யாங்க, அரபு நாடுகளுக்கு தனி கண்டிஷன் ஒன்று சொல்லி அவங்க ஒரு கண்டிஷனை உருவாக்க போகிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு பார்ப்போம். இன்னொரு பக்கம் பார்க்கணுத்துக்கு இங்கால இஸ்ரேல் கட்டார்ட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு விஷயம் வெளியாகிக்குது. இன்னொரு பக்கம் இது ஆபத்தான பிரச்சனை ஒன்று உருவாக போகிற தகவல் வெளியாகிக்குது.